ஒரு 1.5 வயசு குழந்தை. அவன் இன்னும் பேச கூட ஆரம்பிக்கல. அவனுக்கு எறும்பு கடிச்சா கூட சொல்ல தெரியாது. அவனோட உடம்புல 91 காயங்கள், சிகரெட் வச்சு சுட்ட தழும்புகள். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தொண்டையில உணவு சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை ஏற்கனவே இறந்துடுச்சுன்னு சொல்றாங்க. நிஜமாவே அந்த சாப்பாடால தான் அந்த குழந்தை இறந்துச்சா? இல்ல. அந்த குழந்தையோட தாயும் தாயோட கள்ளக்காதலனுமா சேர்ந்து கொன்னு இருக்காங்க. இத டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. முதல்ல இந்த குழந்தையோட அம்மாவை பத்தி சொல்றேன். 3 மாச கர்ப்பமா இருக்கும்போது தன்னோட கணவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றா அகிலா. அந்த டைம்ல தான் அஸ்கர் அப்படிங்கிறவங்க கூட இவளுக்கு பழக்கம் ஏற்படுது. இப்போ அஸ்கரை பத்தி சொல்றேன். 2022 ஆமினி அப்படிங்கிற பொண்ண அஸ்கர் கல்யாணம் பண்றான். அந்த ஆமினிக்கு இவன் கல்யாணம் பண்ணும்போது 18 வயசு. அப்போ அவங்க இப்படிதான் இருந்தாங்க. 2024 அவங்க இப்படி இருக்காங்க. இதுக்கு காரணம் அஸ்கர் தான். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து வரதட்சணை கேட்டு ஆமினிய போட்டு அடிச்சிருக்கான். கடைசியா 2024 ஆமினிய தலைய புடிச்சு சுவர்ல இடிச்சிருக்கான். அப்போதான் அவங்க இந்த மாதிரி ஆகியிருக்காங்க. 13 மாசம் கோமாயில இருந்திருக்காங்க. இப்பவும் சிகிச்சையில தான் இருக்காங்க. இவ்வளவு கொடுமை பண்ண அஸ்கர் தான் அந்த அர்ஷித் அப்படிங்கிற குழந்தையும் கொண்டு இருக்கான். அப்போ 3 மாச குழந்தைய வயித்துல இருந்தவன் தான் இப்போ 1.5 வயசான இந்த அர்ஷித். மே 15, 2026 ஒரு யூடியூப் பிளாகர் போட்ட வீடியோல அர்ஷித் வரான். அப்போ அவனோட 2 கைகளும் உடைஞ்ச நிலையில இருந்தது. இந்த பிளாகர் கேட்டதுக்கு அவன் சைக்கிள் விழுந்ததா அகிலா சொல்றா. அடுத்து மே 19 வெள்ளிக்கிழமை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உணவு தொண்டையில சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டுன்னு சொல்லி அர்ஷித்தை அஸ்கர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்க்கிறான். டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துடுச்சுன்னு சொல்றாங்க. உடம்புல இருந்த காயங்களை பார்த்து சந்தேகப்பட்டு அந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸும் இத முதல்ல இயற்கை மரணம் தான் வழக்கு பதிவு பண்றாங்க. ஆனா மே 31 வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாரையும் கதிகலங்க வச்சிடுச்சு. அந்த ரிப்போர்ட்ல இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு வருத்தப்பட வச்சிச்சு. அந்த குழந்தையோட உடம்புல 91 காயங்கள் இருந்துச்சு. அந்த பிஞ்சு உடம்புல தீயால சுட்ட தழும்புகள் இருந்திருக்கு. அந்த தழும்புகள் 1 மாசம் பழைய தழும்புகள்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தையோட உள்ளங்காலையும் தீ வச்ச அடையாளம் இருந்திருக்கு. அந்த குழந்தையோட உண்மையான இறப்புக்கு காரணம் அந்த குழந்தையோட மண்டை ஓட்டுக்குள்ள ரத்தம் கசிஞ்சதுதான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கே அஸ்கரையும் அகிலாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அஸ்கர் கொடுத்த வாக்கு மூலம் இன்னும் கொடுமையா இருந்திருக்கு. அந்த குழந்தைய 3 மாசத்துக்கு முன்னாடியே கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்கான். 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து சித்திரவதை பண்ண தொடங்கி இருக்கான். அந்த குழந்தை இவனுக்கு பாரமா இருந்ததாலதான் இப்படி பண்ணேன்னு அசால்ட்டா சொல்லியிருக்கான். அந்த குழந்தையோட தலைய சுவர்ல இடிச்சு கொன்னு இருக்கான். அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளவு பாடுபட்டிருக்கும். விசாரணைக்கு வேண்டியும் ஆதாரங்களை திரட்ட வேண்டியும் அவங்க வாடகை இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ அங்க கூடியிருந்த 100கணக்கான மக்கள் போலீஸ் பாதுகாப்பையும் மீறி அஸ்கரை தாக்கி இருக்காங்க. அந்த இடத்துல மக்கள் அவனை கொன்னு போட்டிருந்தா கூட சந்தோஷமா தான் இருந்திருக்கும். அஸ்கர் தன்னோட மனைவி ஆம்னிய அடிச்சு அவங்க கோமாயில போனப்பவே அஸ்கரை பிடிச்சு ஜெயில போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த குழந்தையாவது உயிரோட இருந்திருக்கும். உங்களால குழந்தைய வளர்க்க முடியலைன்னா தயவு செய்து பெத்துக்காமலே இருந்துடுங்க.